ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வரதுக்கு 2 ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் விமன்ஸ்க்கு. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் ஆகிறது, அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் ஆகிறது. இந்த ஓவலேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் காலத்தில், அதாவது ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரத்திலிருந்து ஒரு 10-12 நாளில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ஆயிரும். ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே 1லேருந்து 2 வீக்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. ஓவலேஷன்லேருந்து 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ்க்குள்ளே இம்ப்ளான்டேஷன் பேபி வந்து தங்கிரும் கர்ப்பப்பையில். தங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டில் பாசிட்டிவ் வரும், உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், ஸ்கேன்லலாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஓவலேஷனில் இருந்து அந்த 1லேருந்து 2 வீக்ஸ் இம்ப்ளான்டேஷன் ஆகக்கூடிய காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால்தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ அந்த டைமில் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் புதுசாக 3 டிப்ஸ் வந்து நம்ம சொல்ல போகிறோம். இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க, நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓவலேஷன் ஆகுது, எனக்கு ஆனால் பாசிட்டிவ் வர மாட்டேது அப்படின்றவங்க இந்த 3 விஷயத்தை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3 டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், ரெஸ்ட்டில் இருக்கணும், ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும், என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிடுறேன். பெருசாக ஹெவியான ஒர்க் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்டில் இருக்கணும். அதுக்காக பெட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் உடல் அசைச்சு கொடுக்குற மாதிரி சின்ன வாக்கிங், யோகா இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும், பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும், வெளியே அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. நாட்டுக்கோழி, ப்ரானு, நண்டு, மாம்பழம், பப்பாயா, பைனாப்பிள் இந்த மாதிரி பாடி சூடு உஷ்ணம் உண்டு பண்ணக்கூடிய உணவுகள் சாப்பிடக்கூடாது. கணவன் மனைவி இணையக்கூடாது, லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் ஆஃப்டர் ஓவலேஷன் ஃபாலோ பண்ணணும். நம்ம பார்க்க போகிற 3 புது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, உங்கள் பாடி ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். அதாவது டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய தண்ணி வந்து குடிக்கணும், நிறைய வாட்டர் வந்து நீங்கள் இன்டேக் வந்து எடுத்துக்கணும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும். பட் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே சாப்பிட்டு தண்ணி குடிப்பாங்க, அதுக்கப்புறம் எப்போயாவது தண்ணி தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிப்பாங்க. ஒரு ரெகுலராக தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குறைஞ்சது ஒரு 3 லிட்டர்ஸாவது வந்து ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும். அதுவும் நீங்கள் வெயிலெலாம் நிறைய நடக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் ஸ்வெட் ஆகிற மாதிரி வேலை, உங்களுக்கு உங்கள் உடம்பே வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கிற உடம்பு அப்படின்னும் போது இன்னும் நிறையவே நீங்கள் தண்ணி கொடுக்கணும். குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் உடம்பு வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக இருக்குது, ஸ்கின்னு ட்ரையாக இருக்குது, யூரின் எல்லோவாக போகுது, மோஷன் டைட்டாக போகுது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாடி ட்ரையாக இருக்கிறதுக்குரிய சிம்டம்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது பேபி இம்ப்ளான்டேஷனை அது வந்து கண்டிப்பாக பாதிக்கும். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சுடுதண்ணியில் வந்து நீங்கள் குளிக்கக்கூடாது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேபிட் இருக்கும். இப்போ நானுமே பார்த்திங்கன்னா எனக்கு எப்பயுமே கொஞ்சமாவது தண்ணி வந்து வெதுன்னு இருக்கணும். அந்த மாதிரி வெதுப்பாக குளிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப நல்லா சூடாக வந்து இந்த எப்படி சொல்கிறது, நல்லாவே சூடாக குளிப்போம் தெரியுமா, எப்போயாவது இப்போ உடம்பு சரியில்லாமல் குளிக்கிறது ஓகே. பட் வந்து ரொம்ப சூடான தண்ணியில் வந்து குளிக்கக்கூடாது, அதிகபட்சமான சூடான வார்ம் வாட்டரில் குளிக்கக்கூடாது. லைட்டாக வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை இல்லை. அதிகமாக சுடு தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட் வந்து பாடி அந்த தண்ணியில் இருக்க சூடை நம்ம உடம்பு எடுத்துக்கும். இப்போ நீங்கள் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம உடம்பு தொட்டு பார்த்தா நல்லா வார்மாக இருக்கும் சுடு தண்ணியில் குளிச்சுட்டு. அதே தான் கையை இப்போ நீங்கள் ஹாட் வாட்டரில் கை கழுவுறதுக்கும் நார்மல் வாட்டரில் நீங்கள் கை கழுவுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அந்த சூடு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணும். அது வந்து பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு யூட்ரஸை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு சாக் இருக்குது, அது கரு பதிஞ்சும் பதியாமையும் பாதியில் இருக்குது அப்படின்னா, இந்த நீங்கள் ஹாட் வாட்டரில் அதிகமாக குளிக்கும்போது அது இம்ப்ளான்ட் ஆகாமல் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாட் வாட்டரில் குளிக்காதீங்க, லைட்டான வெதுப்பான தண்ணியில் குளிங்க. அப்போ தண்ணி குடிக்கும்போது ஹாட் வாட்டர் குடிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். நம்ம கொதிக்க குடிக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணியை நீங்கள் சிப் பண்ணி குடிக்கும்போது நீங்கள் ஒரு சிப்பு பண்ணணுன்னே அந்த சுடுதண்ணி வந்து கொஞ்சம் நார்மல் செட்டில்டான சூட்டுக்கு வந்து மாறிடும். ஸோ தொண்டைக்குள்ளே அது இறங்கி உள்ளே போகும்போது அது ஒரு நார்மலான வார்மான ஒரு ஹீட்டுக்கு வந்து வந்துடும். ரொம்ப கொதிக்க வந்து உள்ளே போகாது. ஸோ அதனால் தண்ணி சுடுதண்ணி குடிக்கிறது, டீ காஃபி குடிக்கிறது பிரச்சனை இல்லை சூடாக. பட் குளிக்கும்போது அதிகமான சுடுதண்ணியில் குளிக்காதீங்க, அது இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான அளவு கெஃபைன் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே போகக்கூடாது. அதிகமான கெஃபைன் இன்டேக், அதாவது காஃபி வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாள்
நாளைக்கு 1 கப் காஃபி ரொம்ப ரொம்ப சேஃப். இது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. ஒரு நாளைக்கு நீங்கள் 1 ஸ்பூன், அதாவது மீடியமாக நம்ம இப்போ ஒரு டம்ளரில் காஃபி குடிப்போம்ல, அதுக்கு தேவையான அளவு காஃபி பவுடர், அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கசப்பாலாம் இல்லாமல் மீடியமாக போட்டு லைட் சுகரில் குடிக்கக்கூடிய காஃபி சேஃப். அதை விட்டுட்டு நிறைய கசப்பாக நிறைய காஃபி பவுடர் நிறைய சுகர் போட்டு குளிக்கிறது ரொம்ப தப்பு. அதுவும் மோர் தென் 1 காஃபிலாம் ஆஃப்டர் ஓவலேஷன் குடிக்கவே செய்யாதீங்க. முடிஞ்சால் ஆஃப்டர் ஓவலேஷன் காஃபியை ஸ்டாப் பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு கொஞ்சமாக பிஞ்ச் மாதிரி போட்டு காஃபி பவுடர் போட்டு சுகர் போட்டு குடிங்க. நிறைய காஃபி பவுடர் ஆஃப்டர் ஓவலேஷன் பேபி இம்ப்ளான்டேஷனை நிறையவே பாதிக்கும். ஸோ இந்த 3 விஷயந்தான் நான் சொன்னேன் புது டிப்ஸ். நிறைய வாட்டர் குடிங்க, பாடி ட்ரை ஆக விடாதீங்க. அதே மாதிரி ஹாட் வாட்டரில் குடிக்காதீங்க. பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாதீங்க. நம்பர் 3, நிறைய கெஃபைன் இன்டேக் பண்ணாதீங்க. இதெல்லாம் தான் நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.